மாப்பிள்ளைய பார்த்து ஒரு வாரம் ஆகுது. என்ன பண்ணுகிறான்னு தெரியலையா? மாப்பிளா மாப்பிளா. என்ன மாப்பிள்ள குரல் மாதிரி கேக்குது? அவனேதான். என்ன மாப்பிள்ள, உங்க அப்பா ஊர் மேல வந்ததுல இருந்து என்ன மறந்துடல நீ? அவன் ஒரு ஆளு, அவன் வந்துட்டான், நான் மறந்துட்டேன். நான் மாப்பிள்ள நீ? டேய், அவன் தான் துண்டுறதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்தான். நம்ம அவன் தான் சொன்னான வந்து கரும்பூச்சுவன் பூந்தம் பூச்சித கீழே கொட்டிக்கிறாங்க. அதை தீன வந்து குத்துட்டான்டா. அதை துண்டு வயிற்று கழிக்கின கீழே மேலிக்கும் போயிலச்சுடா. அதான் ஒரு சுத்தி இறங்கிட்டு இருக்குதா? ஆமா மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, இப்ப என்ன பண்றான் உங்க அப்பா? எவன் கூட கெடுக்கலான்னு எங்க அம்மா காசியம், எந்த வீட்டுல திருடலான்னு எங்க அப்பா காட்டினா பிளான் போட்டுனுக்குறாங்க. வா, சூப்பரான குடும்பம் மாப்பிள்ள உன் குடும்பம். கண்டுபிடி திட்டி போடுவேன் ஏதாவது பேசி இருந்தனா. சரிவா, எங்கேயாவது போலாம். டேய், எங்க அப்பா செம்ம கோவத்துல இருக்கிறாரா, உன் கூட சேரவே கூடாதுன்னு. அந்த பருப்புக்கு நான் நோவுதா கூப்பிட்டாவனா? டேய், கத்தாதரா கேட்க போகுது. யாரு இது? சொன்ன வந்துட்டே திருப்பியா? யோ, நான் ஓர கத்துறா. ஒப்ப ஊர் மேல போய் பணத்தை எடுத்துன்னு வந்துட்டா தெனாவட்லா பண்ணீங்களாடா நீ உங்க அப்பனும்? ஆமா, அவன் பணத்தை கட்டி கட்டா எடுத்துன்னு வந்துட்டான். அதை வச்சு நாங்க பணக்கார ஆயிட்டோம். மகனா, இவங்க சவுகாசமே வேணாம் சொல்லிட்டேன், திருப்பி சேராத. யோ, உன்னுனே வேற இருக்குதா? நாங்க ஒன்னா இருந்தா உன்ன ஆளியா என் புள்ளி ஆளியா 10 பைசா பிரயோஜனமாடா. எப்போ 10 பைசா இருந்தா மாட்டானா செல்லுமாண்ணா? வாய்க்காரெல்லாம் பேசாத. ஒரு வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிறாடா நீ. மாப்பிள, இன்னில இருந்து ஒரு முடிவு எடுப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போவோம். சம்பாதிச்சு வந்து உங்க அப்பா கிட்ட கொடுப்போம். என்னடா உண்மையா சொல்ற? ஆமா, எங்க அப்பா தாய் பாய் வாங்கின தலை மூழ்கிட்டேன். இனிமே நீ தான் எனக்கு அப்பா. என்னடா சொல்றான் அவன்? உங்க அப்பனை தாய்மை விட்டுறான். பூர்ண பூச்சி பொருள் எல்லாம் கீழே கொட்டுவாங்கல்ல, அதை புரிக்கணும் வந்து குத்துக்கிறான் அந்த ஆளு. அதை துணு புட்டி உனக்கு கீழுக்கு மேல போய் நிற்கிறான். அதனால அந்த கோவத்துல பேசுறான். அட கொய்யால பூர்ணம் பூச்சா பெருகாந்து குத்துட்டான். அட பாவி, இப்படியே ஒரு அப்பனடா. அததான் சொல்றேன், அவனை இனிமேட்ல இருந்து அப்பனா கூப்பிடுறது முடிவு இல்ல. சொல்லி வாய கூட முடியல. அது வரானடா. கரும்பூச்சுவன் இங்கே வரானா? வட்டம் கால் மலையே 2 வைக்கிறேன். செத்து வளர்த்து ஆளாக்கி விட்டா எங்க வந்து நின்னுங்குது பத்தியா? அது தென்னாவட்டுல. ஏய், இங்க நேத்துக்கு வந்தீங்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏய், ஒப்பனா நானு என்னடா பேசுறா? பெரிய அப்பன் பூர்ணம் பூச்சதான் போயிட்டு குத்துத்தான் எனக்கு 4 நாளா வயிற்று கலகிச்சா. இந்த ஊர் மேல போய் குப்பையில இருக்கிற பொருள் எல்லாம் பொறிக்காந்து குத்தா உன் பொண்ணு கேட்டா. பாரு குப்பா, நல்ல பொருள் தான் வாங்கி கொடுத்தா, நல்லா தான் துணிச்சு. இது கேட்டு பாரு. டேய் மாப்பிள்ள, துண்ணும் போது கூட தெரியல உனக்கு வாசனை. லைட்டா வாசனை இருந்துச்சு மாப்பிள. நான் எப்படி வாசனைக்குதுன்னு கேட்டாக்கா நெய் ஊத்தி இருப்பாங்கன்னு. டே கண்ணே, உனக்கு கூட வைக்காது, நீ தானடா சாப்பிட்ட. இங்க வந்து இது போல சொல்ற? ஐயா, நீ சாப்பிட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கான். ஏய், நீங்க போங்க, எனக்கு வரவே வேணாம். ஏய், இப்படி சொன்னா எப்படிரா? கடைசி காலம் நீ தானடா காப்பாத்துனா? இங்க பாரு, ஊர் மேல அவன் என் கூட இருக்கிறேன்ட்டான், எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன்ட்டான். நீ வேலையை பார்த்துட்டு போ. எந்த ஊர்லடா எடுக்கும் இதெல்லாம்? என் புள்ள உனக்கு சம்பாதிச்சு போடணுமா? ஆமா, அப்படியே ஒரு சம்பாதிச்சு லட்ச லட்சமா கொட்ட போறாரு. நீயும் இந்த ஆள நம்பி நிக்கிறீங்க. மாப்பிள பாத்தியா, நான் சொக்கான மட்டன் தட்டுறா. சரி மாப்பிள்ள, நான் வந்து உனக்கு ஒரு சவால் விடுறேன். 2 கையை இப்படி தூக்கிட்டு 5 நிமிஷம் நில்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா? சப்பா மேட்ரு. மாப்பிள்ள, வீம்புக்கு வேணா பண்ற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், எங்க பையனுக்கு பத்தி நான் தூக்குறேன்டா. யோ, நான் அந்த கப் அடிக்குது. கரம் பூச்சவன் ஒரு நாள் குளிச்சாதானா தத்திரம் பூச்சவன். ஏய் மகனே, என் கூட வா, என் தொழிலாம் உனக்கு கத்துறேன். ஆமா, இவரு மல்டி மில்லியன் கம்பெனி வச்சிருந்தாரு. எனக்கு தொழில் கத்துற போறாராம். திட்டு போயா, திட்டின்னு தான்டா இருந்தா. பாச்சாடி எப்படி பேசுது? பால் விட்டு வளர்த்த கிளி, பழம் கொடுத்த பார்த்த கிளி. ஆமா, கெட்டு போன பாலா அழுகு போன பழத்தை தான்டா குத்தா. கெட்டு போயிருந்தாலும் குத்த இல்ல. கடுப்பாகுதுடா நீ பேசினாலியா, கழுத்து காய்ச்சுவேன், போயிடா. டே மகனே, அப்பா அழுறாருடா, வாடா வீட்டுக்கு போலாம். ஏய் பேசி முஞ்சியா, 10 மாசமா என்ன விட்டு ஊர் மேல போனீங்களே, அப்ப தெரியலையா அண்ணா? சபாஸ், சரியா கேட்டடா. சவுக்கடிடா அவனுக்கு. நீ தானே ஏத்தி ஏத்தி கொடுக்குற குப்பா, இதெல்லாம் நல்லதுக்கு பாத்துக்கோ. டேய், ஊர் மேல அவன் என்ன நம்பி வந்துட்டான். இனிமே அவன் இங்கதான் இருப்பான். நீ வேலையை பார்த்துட்டு போ. இந்த நாயத்தை கேட்க யாரும் இல்லையா? கடவுளே, நீ கவலைப்படாத, ஊர் மேல நான் வந்து நிக்கிறேன், தெரு மேல. வா பிஞ்சுக்கண்ணா வா, இந்த நாயத்தை நீயே கேளு. நாயம் எங்கப்பா இருக்குது? இந்த ஆளு கிட்ட போய் கேட்டு பாரு, எங்க இருக்குதுன்னு கேக்குறான் பாரு அந்த ஆள். டேய் பிஞ்சுக்கானா, நான் விளக்கமா சொல்றேன் பாரு. அவன் வந்து பூர்ணம் வச்ச பொருள்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அவன் பையனுக்கு. அவன் வந்து அவன் கூட போக மாட்டான். இதான் விஷயம். ஆஹா, பூர்ணம் பத்த பொருள் எங்க இருக்குது? அதன் எடுத்துக்கிட்டா கேக்குற அரபால் மண்டியா. பூர்ணம் பத்த மேல சொன்னி எடுத்துட்டா கீழே கத்தில் நல்லா இருக்கும்பா. பிச்சைக்கார பையன் அதே சொண்டி துண்டுறதுக்கு பாக்குறான் பாரு. டேய் பிஞ்சுக்கண்ணா, நீ ஏன் நாயத்தை சொல்றா? சட்டப்படி தப்பு. அப்ப கூட தான் பிள்ளை இருக்கணும். இப்ப பேண்ட் படி, பனின்னு படி, ஜட்டி படியா? என்னடா பேசுற? ஒண்ணுமே புரியல.
ஏய் நீ தான்டா சட்டப்படினா அதனால தான் பனின் படி பேண்ட் படி ஜட்டி படின்னு சொன்னா இருப்பா இதுக்கு ஒரு முட்டி பிடி வச்சிடலாம். டேய் கண்ணா நீ யார் கூட போற? உங்க அப்பா கூட போறியா இல்ல யார் கூட வரியா? நான் என் மாப்பிள்ள கூட தான் இருப்பேன். புத்தியை காடுத்து பாரு. நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறேன். அவன் கூட இருந்தா உன் கூட இருந்தா மாதிரியா? ஏய் 10 மாசம் சுமந்து பெத்து ஆளாகி விட்டாங்க, நீ அவங்களுக்கு சம்பாதிச்சு போடியாடா? நானும் அப்போது பாத்துனுக்கிறேன், சம்பாதிச்சு போடுவான் கிடைக்கிறீங்க. அவனா அப்படி சம்பாதிச்சு போட்டுருவான். சம்பாதிப்பான். அதுக்காக புது ரூட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். நான் ரூட்டு அவன் ஊன்னு சொல்லிட்டான். உட்காரத்தே பணம் வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். டேய் மாப்பிள்ள நான் வேலைன்னு கேள்றா, நைஸா அதை தட்டி விட்டு நம்ம போயிடலாம். யோ நான் வேலை நான் சொல்றது நீ கேக்குறியா? அப்பதான் அந்த வேலையை எடுத்து விட்டுருவேன். உனக்கு பேசிட்டேன். ஏய் ஊர் மேல என்ன வேலைன்னு சொல்றான்? நானும் வந்துடுறேன். அது சங்கத்துல உறுப்பினர் ஆகணும், சும்மாலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. சங்க கங்கன்றான். எதுனா பெரிய வேலை தான் இருக்கும் போது. டேய் நீ என்ன போய் வேலை சேர்ந்துரு. இருப்பா, முதல்ல மாப்பிள்ள வேலைக்கு போட்டான், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். மாப்பிள்ள உன்னை நம்பி வேலைக்கு போக சொல்றியா? போ மாப்பிள்ள, உக்காந்த இடத்துல பணம் வருமாமே. எனக்கு தெரிஞ்சு கல்லா பெட்டியில வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்லா பெட்டியில வேலையா? அப்படியா இருக்கும்? அப்படிதான்டா இருக்கான். உக்காந்த இடத்துல பணம் எப்படி வர பின்னா? சொல்ற மகனே, வேலைக்கு வரையே இல்லையா? நீ ஒழுங்கா என்ன வேலைன்னு சொல்லு, நான் வரேன். நம்ம சிவன் கோயில் இல்ல, அங்க 2க்கு 2 இடம் பேசி வச்சுக்கிற. நீ அங்க உக்காந்துன்னு வச்சுக்கா, தட்டை நீட்டுனா துட்டு கொட்டுன்னு கொட்டும். மாப்பிள்ள பிச்சை எடுக்கிற வேலையை சொல்றா மாப்பிள்ள உங்க அப்பா. நான் அப்பயே சொன்னேன் இந்த நாதாரி பேச்ச கேட்காதுன்னு. பாரு அப்ப பிச்சை எடுக்க சொல்றான். ஏன் பிச்சை எடுத்தா என்னடா? உக்காந்த இடத்துலயே பணம் வருத்தாதான் ஒழுங்கா போய் பிச்சை எடு. நீ எல்லாம் அம்மா காசியா ஒரு பெத்த பிள்ளை பிச்சை எடுக்க சொல்றா? ஊர் உலகத்துல சொல்லாச்சா சொல்லிட்டேன். மரியாதையா போய் பிச்சை எடுற. உனக்கு அத்தா மாரி நான் பிச்சை எடுக்கிற இடத்துல இருந்து உனக்கு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். மாப்பிள்ள பிச்சை காசை கல்யாணம் பண்ணி வைக்கதான் மாப்பிள்ள உங்க அம்மா. அது தாயில பேய் பாரா நான் பஸ்து வராது. டேய் பிச்சை காசு இருந்தாலும் அழகாகிற பொண்ணை கேள்றா. உன்னை மெனி பூசி போட்டுருவான் பாத்துக்கோ. ஏய் கண்ணே வாடா, வேற யாராவது சேர்ந்துருவாங்கடா. ஏப்பா ஒண்ணுடா நான் வந்து சேர்ந்துட்டா? ஏய் அதுக்கு 2000 ரூபாய் டெபாசிட் கட்டிக்கிறா, நீ வந்து சேர்ந்துட்டா? டேய் தொண்ணே இன்னொரு வாட்டியும் கேட்கறேன். உங்க அப்பா கூட போறியா என்கிட்ட இருக்கிறியா? நான் அங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு வாழ்க்கை வெறுப்பாகுது. மாப்பிள்ள வாடா கடைக்கு போய் எதனா துணிலாம். மாப்பிள்ள கையில காசு இல்லையாடா, கடை கூப்பிடுற. உங்க அப்பா கிட்ட இருந்து எதனா ஆயிடுவா. உங்க அப்பா சொல்றத கேக்குறேன். என்னப்பா நீ சொல்றத கேக்குறான், நான் காசு எதனா இருந்தா கூட. இந்த 500 இனிமேட்டு நான் சொல்றது தான் கேட்கணும். ஏய் காசு குத்தும் மயக்கிறடா எங்க பையனா, அதெல்லாம் நல்லது இல்லடா குப்பா. டேய் உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. உன் பையன் இனிமேட்டு என் பையன். போங்கடா 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கடா, போங்கடா. ஆமாப்ல போவோம். ஆமாப்ல ஏ பிஞ்சி பச்சியா பலாலும் கொடுப்பேன் போயா. சொல்லிக்கிறேன் போட்டா போ. ஏய் என்னடியா இந்த பெத்து வளர்த்ததே வேஸ்ட் போகுதுடியா. 10 மாசம் விட்டு போனீங்களா அவனா? அதான் உங்களை வச்சு செய்யறான். ஏய் குப்பா, அவனை எப்படி வர வச்சு எனக்கு தெரியும். ஏய் பாடி யாராரு விட்டு என்ன இது போச்சிடலாம். திருட்டு புத்தி போகுது, அப்புறம் திருட்டு போயினுக்கு பா. 2 பேரும் போய் சம்பாதிச்சு போட்டா நல்லா இருக்கும்.